உணவே தெய்வம். எந்த ஒரு பொருளும் நீங்கள் உண்டவுடன் செமிக்காமல் ஏப்பம் எடுத்து கொண்டே இருந்தால் அந்த பொருள் உங்கள் தேகத்துக்கு ஆகாது. அதை மறுமுறை உண்பதை தவிர்க்கவும். அரச மரத்தடியில் இருக்கலாம், புளிய மரத்தடியில் இருக்கலாம், வேப்ப மரத்தடியில் இருக்கலாம். ஆனால் புளிய மரத்தடிக்கெல்லாம் இருக்கக்கூடாது, சரியா? அரச மரத்தடியில் இருக்கலாம், வேப்ப மரத்தடியில் இருக்கலாம், புளிய மரத்துக்கெல்லாம் இருக்கக்கூடாது. ஆடம்பரமான உடை அணியாதீர்கள், மானத்திற்காக உடை அணியுங்கள். காலையில் மிதமான உணவு, மதியம் நிறைவான உணவு, இரவில் நீராகாரம் மட்டும் எடுத்துக்கொள்ளவும். கை காலில் அடிபட்டு இரத்தக்கட்டு ஏற்பட்டால் உடனே தைலம் எடுத்து 2 நாளைக்கு தேய்க்கவும். இரத்தக்கட்டு போகும் வரை. இரத்தம் அப்படியே கட்டிவிடக்கூடாது. அதிக குளிர்ச்சி, அதிக உஷ்ணம் உடலுக்கு ஆகாது. இரண்டும் மிதமாக இருக்க வேண்டும். தினமும் நாக்கை வலிக்க வேண்டும். இரவு முழுக்க நுண்ணிய பூச்சிகள் நமது நாக்கில் அமர்ந்து உணவு உண்டு அதில் தன் மலத்தை இருத்து வைக்கும். அதை நாம் வலித்து எடுத்து விட வேண்டும். இல்லையேல் அது வயிற்றுக்குள் சென்று கிருமியாக மாறும். கைகால்களில் நகம் வளர்க்காதீர்கள், அது ஈட்டியாக உங்களே குத்தும். நகம் எதிலையாவது பட்டு பெயர்ந்து விடலாம், பிறகு ஆபத்து. நெய்யிட்டு உண்ணுங்கள். கீரை, தயிர் சாப்பிடும்போது நெய் தவிர்க்கவும். வணக்கம்.